சிறுவாபுரி பார்ட் 1 வீடியோ பார்க்கலாம்னு நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அதோட செகண்ட் பார்ட் தாங்க இது. நாங்கள் அதுக்கப்புறம் கிளம்பி எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா செம்ம பசின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கடை பார்த்தீங்கன்னா பழங்காலத்து அந்த மாதிரி கடை மாதிரி இருந்ததுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எப்படி இருக்குது அந்த செட்டப்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே உட்காந்து 2 இட்லி ஒரு வடை சாப்பிட்டாங்க, சூப்பராக இருந்தது. ஸோ அந்த இடத்துல நியர்பை ஏதாவது கோயில் இருக்கான்னு கேட்டோம். அவங்க தான் சொன்னாங்க பக்கத்தில் ஆரணி சிவன் கோயில்னு ஒன்று இருக்குப்பா, அங்கே போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் அங்கேருந்து எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோங்க. ஸோ போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க. சுற்றி மரம் சிங்கிளாக ஒரு ரோடு போயிட்டு இருந்தது, வேறு லெவலில் இருந்தது. சும்மா செம்ம காத்தோட்டமாக இருந்தது. பைக்கில் போனாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குங்க. ஸோ அந்த இடத்துல நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அதான் ஆரணி சிவன் கோயிலுங்க. பழங்காலத்து கோவில் யாருமே இல்லை, இனிதான் கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ உள்ளே நாங்களும் என்ட்ரி கொடுத்துட்டோம். சூப்பராக இருந்ததுங்க, பயங்கரமான வைப்பு. ஏன்னா சிவன் கோயிலுக்குள்ளே போனாலே உங்களுக்கு ஒரு வைப்பு தனியாக இருக்கும். நீங்களே பாருங்கள் அந்த கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த கோவிலோட செவுர்லேருந்து இந்த எல்லாமே வந்து பழைசுங்க. ரொம்ப வருஷமாக அப்படியே இருந்த கோவில், எந்த ஒரு ரீக்ரியேட்டும் பண்ணலை. அந்த கோவிலில் தேவையில்லாமல் நாசம் பண்ணாமல் பெயிண்ட் அடித்து அப்படியே பழங்காலத்து கோயில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்ததுங்க. ரொம்ப நாள் பொறுத்து இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போகிறேன். நாங்களும் அந்த கோயிலுக்கு போய் ஃபுல்லாக சாமியை பார்த்து கும்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோங்க. சூப்பராக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ சென்டரில் வந்துட்டு இங்கே கீழே வந்து சாமியை கும்பிட்டு எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எப்படி இருக்குது அந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் அதுக்கு முன்னாடியே தானத்துக்கு நிலைக்கு போயிட்டாருங்க. இவர் எப்பவுமே சிவன் கோயில் வந்தோன்னா தான நிலைக்கு போயிடுவாருங்க. ஸோ பார்ட் 3ல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. சீரிஸ் பார்ட் 3ல் நாங்கள் எந்த இடத்துக்கு நெக்ஸ்ட்டு போனோம், எந்த கோயிலுக்கு போனோம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டாடா பாய்.